பிரியமானவர்களே, ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது வெள்ளிக்கிழமை விஷன் 2030 என்ற ஒரு காரியத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். We are praying regularly for the God-given vision. தேவன் தேசத்திற்காக கொடுத்திருக்கிற ஒரு தரிசனம் இல்லாத ஒரு நிலை ஏலி என்ற ஒரு ஆசாரியன் இருந்த காலத்தில் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Where there is no clear vision, the people perish. Obviously, where there is vision, people flourish. தீர்க்கமான தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்ப தீர்க்கமான தரிசனம் இருக்கிற இடத்துல ஜனங்கள் சீர் பொருந்துவார்கள். நமக்கு தேசத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு தரிசனத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறது என்பது இன்னொரு பெரிய சேலஞ்சு. பட் we can always thank the Lord for a vision that he has given us. நமக்கு இந்தியாவில் சபை இல்லாத 4 லட்சம் கிராமங்களில் சபைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள. 2030க்குள்ள என்றால் 7 ஆண்டுகளுக்குள்ள 400,000 villages in India without church. தமிழ்நாட்டில் மட்டுமே நாங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எடுத்த கணக்கின்படி 10,000 கிராமத்தில் சபைகள் இல்லை. இப்பொழுது எப்படியாவது ஒரு 8,500 இருக்கும் இன்னும் சபை இல்லாம. பீகாரில் 40,000 கிராமத்தில் சபைகள் இல்லை. இந்த எல்லா கிராமங்களிலும் சபைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதுதான் தரிசனம். சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள் இந்தியாவில் இருக்கிறது. 2,000 மக்கள் கூட்டங்கள். உலகத்தில் 24,000 மக்கள் கூட்டம் இருக்கிறது. அதில் 12,000 சந்திக்கப்பட்டு விட்டது. 8,000 சந்திக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. 4,000 சந்திக்கப்படாமல் இருக்கிறது. அந்த 4,000 இந்தியாவில் தான் 2,200 மக்கள் எண்ணம் இருக்கிறது. அது சந்திக்கப்படணும். பிஃபோர் 2033 அட்லீஸ்ட். விஷன் 2030 என்று நம்ம சொன்னாலும் ஒருவேளை 2033 வரைக்கும் 3 வருஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. பட் வி ஷுட் டூ இட். ஏன் 2033? சபை ஆரம்பித்து 2000 வருஷம், இயேசு உயிர்த்தெழுந்த 2000 வருஷம், ஆவியானவர் ஊற்றப்பட்டு பெந்தேகோஸ்தே நாள் என்று நாம் கொண்டாடுகிறோமே, அந்த நாள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள், அதை கணக்கு வைத்து பார்த்தால் 2000 வருஷம். ஸோ அதற்குள்ளாக நம்முடைய பாரத தேசத்தில் சுவிசேஷம் எட்டாத மக்கள் இனம் இருக்கக்கூடாது. அவர்கள் நடுவில் சர்ச் பிளான்டிங் மூவ்மெண்ட் இருக்கணும், சபை ஸ்தாபிக்கிற இயக்கம் இருக்கணும், சபை இல்லாத கிராமங்கள் இருக்கக்கூடாது. திஸ் இஸ் த விஷன். இதுதான் விஷன் 2030. இது எவ்வளோ பெரிய தரிசனம், ஒரு தேசிய தரிசனம். இதற்காக மாதத்திற்கு ஒரு முறை 5 மணி நேரம் ஜெபிக்கிறதற்காக விஷன் 2030 நைட் பிரேயர் ஆரம்பிக்கப்பட்டு நாங்கள் 3 வருஷத்திற்கு மேல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை ஜூலை 2024 19th ஜூலை இந்திய நேரப்படி 9:30 மணியிலிருந்து அதிகாலை 2:30 மணி வரைக்கும் ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் இந்த ஜெபத்தில் இணைய சொல்லுங்கள். இது போக ஒவ்வொரு டியூஸ்டே ஜூம் பிரேயர் 7 PM to 9 PM இந்திய நேரப்படி. I lead that prayer personally. More than 3 years I've been leading that. Weekly. So monthly night prayer, weekly Zoom prayer Tuesdays, night prayer வந்து 3rd week Friday. 5 மணி நேரம் தான், இது 2 மணி நேரம் தான். அது போக டெய்லி ஆஃப்டர்நூன் லைவ் ப்ரோக்ராமில் கடந்த 4 வருஷமாக செய்து கொண்டு வருகிறோமே, விடாமல் ஜெபிக்கிறோம். டெய்லி விஷன் 2030க்காக, விஷன் 2030க்காக டெய்லி ஜெபிக்கிறோம். விஷன் 2030க்காக வீக்லி ஒன்ஸ் ஜூமில் ஜெபிக்கிறோம். விஷன் 2030க்காக மந்த்லி ஒன்ஸ் நைட் ப்ரேயரில் ஜெபிக்கிறோம். இது போக மக்கள் தனிப்பட்ட விதத்திலே ஜெபக்குழுக்களிலே தனிப்பட்ட ஜெபங்களிலே ஜெபிக்கிறார்கள். திஸ் இஸ் a national vision. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆண்டவர் நமக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்தில் ஜெபிக்க வருவீங்களா? இந்த ஷார்ட் வீடியோ, ப்ரோமோ வீடியோவை, இன்விடேஷன் வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்புவீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு 50-100 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியுமா? இந்த ப்ரேயர் ஈவெண்ட்டை குறித்து சொல்ல முடியுமா? சீக்கிரத்தில் ஃபிசிக்கல் கேதரிங், ஆயிரக்கணக்கில் கூடி இப்படி ஜெபிக்கிற ஜெப கூட்டத்தை நான் என்விஷன் பண்ணுகிறேன். 500 ஜெபக்குழுக்கள் ஜெபிக்கிறதை நான் என்விஷன் பண்ணுகிறேன். 10,000 பிரேயர் பார்ட்னர்ஸ் விஷன் 2030க்காக எழும்புகிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. 50 பிரேயர் சென்டர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி ஆரம்பிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். Be part of this glorious vision. Vision 2030 night prayer this Friday, 19th July. Do not miss it. And besides you attending, encourage others to plug in as well. Thank you.